எனக்கு ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? என் வாழ்க்கையில் ஏன் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது? இப்படி பல பேர் புலம்புகின்ற நபர்களுக்கான கதைதான் நாடோடி வியாபாரியும் பேசும் கழுதையும். ஒரு வியாபாரி தனது வீட்டிலிருந்து பக்கத்து ஊருக்கு வணிகம் செய்ய தயாராகி கொண்டிருந்தார். அவர் ஒரு கைவினைப் பொருள் விற்பனையாளர். அவரிடம் ஒரு கழுதை இருந்தது. அதன் மூலம்தான் ஊர் ஊராக தனது பொருட்களை எடுத்து சென்று விற்பனை செய்து வந்தார். அந்த ஊருக்கு செல்ல 2 மலைகளை கடக்க வேண்டும். அதனால் பொருட்களையும் பயணத்திற்கான உணவுகளையும் தனது கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார். முதல் மலையின் உச்சியை அடைந்த பின் தனது கழுதைக்கு உணவும் தண்ணீரும் அளித்தான். பிறகு தானும் உணவருந்தி இருவரும் ஓய்வெடுத்தனர். சிறிது நேரம் கழித்து அந்த மலையை விட்டு அடுத்த மலைக்கான பயணத்தை மேற்கொண்டனர். 2வது மலையின் உச்சியை அடைந்த போது தான் வரும் வழியில் இருந்த நீர் ஓடையில் இருந்து தண்ணீர் நிரப்ப மறந்ததை உணர்ந்தான். இதற்கடுத்து நீர் கிடைப்பது என்பது கடினமாயிற்றே என்று வருந்தினான். அந்த கழுதை தனது எஜமானின் முகத்தை பார்த்து வருத்தத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டது. அப்போது அந்த கழுதை எஜமானே என்று அழைத்தது. அந்த வியாபாரி, என்ன குரல், எங்கிருந்து வருகிறது என்று சுற்றி பார்த்தான். எஜமானே, நான் தான் உங்கள் கழுதை என்றது. என்னது, நீ பேசுகிறாயா? உன்னால் பேச முடியுமா என்றான். ஆம், என்னால் பேச முடியும். ஏன் இவ்வளவு நாளாக பேசவில்லை என்று கேட்டான் அந்த வியாபாரி. நான் அனைவரிடமும் பேச மாட்டேன். என்னை யார் உண்மையாகவும் நல்ல விதமாகவும் கொடுமைப்படுத்தாமல் பார்த்து கொள்கிறார்களோ அவரிடம் மட்டும்தான் பேசுவேன் என்றது. அத்துடன், நீ பல தடவை பட்டினியாக இருந்தாலும் எனக்கு உணவளிக்க மறந்ததில்லை. சரி எஜமானே, எனக்கு தண்ணீர் இருக்கும் இடம் தெரியும். இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் தண்ணீர் கிடைக்கும். ஆனால் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல் இருக்கும் அந்த இடம். அது ஒரு குறுகலான பாதை. சிறிது இடைவெளி மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் மட்டும் சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்றது. அதற்கு அந்த வியாபாரி சரி என்றார். அந்த கழுதையும் சொன்னபடி தண்ணீர் எடுத்து வந்தது. இருவரும் தண்ணீர் குடித்துவிட்டு ஓய்வெடுத்தனர். பிறகு அந்த வியாபாரியும் கழுதையும் பக்கத்து ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். சரி கழுதையாரே, நான் ஒன்று கேட்கிறேன். என்னைப்பார் யோகம் வரும் என்ற புகைப்படத்தை பல பேர் வைத்துள்ளனர். நானும் உன்னை தினமும் பார்க்கிறேன். என் கூடவே வைத்துள்ளேன். எனக்கு எதுவும் நடந்த மாதிரி தெரியவில்லையே கழுதையாரே என்றார். சரிதான், வேறேதோ கேட்கப் போகிறாய் என்று நினைத்து விட்டேன். நானும் தான் தினமும் என் முகத்தை தண்ணீரில் பார்க்கிறேன். என்ன ஆகிவிட்டது என்று கிண்டல் அடித்தது. எல்லாம் அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தான் இருக்கின்றது எஜமானே. நம்பிக்கை உடையவர்களுக்கு அது உண்மை, நம்பிக்கையற்றவர்களுக்கு அது ஒரு மூட நம்பிக்கை. ஒவ்வொரு விஷயமும் காலப்போக்கில் அர்த்தமற்றதாக மாறிப்போகிறது எஜமானே என்றது கழுதை. எஜமானே, யோகத்தை நம்பி ஓடக்கூடாது. நம்பிக்கை மற்றும் உழைப்பை நம்பி ஓட வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன் உங்களை பார்த்துதான். ஆம், நீ சொல்வது சரிதான் என்றார் எஜமானன். சில விஷயம் புரிந்து கொள்வதற்கு சிறிது காலம் எடுக்கும் நம் மனதிற்கு. அதேபோல் உபதேசம், ஆலோசனை, அனுபவம் போன்றவற்றை சொல்வதற்கு 1000 பேர் வருவார்கள் போவார்கள். ஆனால் நம் வாழ்க்கைக்கு உண்டான முடிவுகளை நாம் தான் எடுக்க முடியும். அத்தகைய முடிவுகளையும் உபதேசங்களையும் வாழ்க்கையில் எங்கு பயன்படுத்தினால் அதிர்ஷ்டசாலியாகவும் திறமைசாலியாகவும் திகழலாம் என்பதை தெரிந்து வைத்திருந்தாலே போதும். அதுவே நம் வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்றார் கழுதையின் எஜமானர்.